நினைக்கிறோம் மனசுல நம்ம இந்த அம்மாவுக்கு முக அலங்காரம் செய்து அழகு பாக்குறோம். இது அம்மா சிலையை விட அவ அப்படி ஒரு அழகா இருப்பாளா? அந்த அழகுதான் நம்ம ஒரு கண்ணுக்கு பார்த்தா அழகை நாம பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்ணை எப்படி எட்டி பாக்குறா. ஒரு கண்ணுக்கு திரும்பி பார்க்கின்றா. அவ்வளவு அழகாக இருக்கிறாள் இந்த லட்சுமி ஆகப்பட்டவள். பார்த்தாய் இந்த மறையவன் மனதி நினைக்கிறா. எப்படி சேற்றிலே முளைத்த செந்தாமரை மரம் போல வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வாழ்ந்தால் இவளோடு தான் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த ஆலயத்தின் தீபாராதனை வெளியே கொண்டு வந்த பாத்தீங்களா? அந்த தீபாராதனை ஒளியிலே லட்சுமியுடைய முகத்தை பார்க்கும் போது அவருக்கு எப்படி அழகி கண்ட வேதியரோ அழகி கண்ட வேதியரோ காதல் கொண்டா எடுத்துக்கொண்டு பக்தர்கள் என்பதாக காண்பிக்கிறார். கடைசியாக லட்சுமிக்கு அருகே கொண்டு காண்பிக்கின்றார். அனைவரும் அடங்கிவிட்டு அவரவர் அவரத்திற்கு சொந்தம் என்பதாக இறுதியாக அந்த லட்சுமி அவளிடத்தில் வருகிறார். வந்து அந்த தீப ஒளியை அப்படி காண்பிக்க அந்த தீப ஒளிகிற லட்சுமி முகம் அவனுக்கு எப்படி மகிழ்ச்சி அளிக்கிறது. அறிமுகத்தை அந்த தீப ஒளியிலே கண்ணீர் கண்டார். 1000 கோடி ஜோதி பிரகாசம் போல ஒரு ஒளி வெற்றி ஏற்படுகிறது. இவங்க காதல்ல முதல் இரண்டாவது உண்டு. என்ன ரகம்? கண்ட உடல் சிலருக்கு வரும் காதல் தான் கண்டதும் காதல். உங்களை பார்க்க தான் வரும். ஆனால் இந்த லட்சுமியை பார்த்த உடனே இந்த வேலைகளுக்கு பார்த்தவுடன் வந்து விட்டது காதல். லட்சுமியை பார்த்த மயக்கத்தில் எப்படி விடுகின்றார்? அடிமையங்கி அவருடைய காதலியே விழுந்து விடுகின்றார். லட்சுமி இவ்வளவு நேரம் அவராக இருந்த பூசாரி நம்முடைய அழகை பார்த்தளவா மயங்கி விடுகின்றார். பூஜை செய்யக்கூடிய பூசாரி ஒரு பகவானுக்கு ஒப்பானவர் என்று சொல்லுவாரே, அவர் நம்மளுடைய பாதத்தில் அல்லவா புத்தென்று விழுந்து விட்டார். சரி, அப்படி என்று அப்படி தொட்டு அரவணைத்து அழைத்துக் கொண்டு சரி தன்னுடைய அகலத்திற்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறார். இப்படி இருக்கும்போது சொல்றா, இதை முடிச்சுட்டு அந்த வேற எழுதிய சாமி எழுப்புங்க சாமி. லட்சுமி சாமி எங்க இருக்கு? எங்க இருக்கிறீங்களா? பாருங்க, பொத்துன்னு காலடியில விழுந்து கிடக்குறீங்களே. லட்சுமி எழுப்புங்க சாமி. உங்களுடைய அழகை பார்த்த உடனே எனக்கு ஒரு மதிமயக்கம் வந்து விட்டது. அப்படியா? லட்சுமி. லட்சுமியா? ஆமா லட்சுமி, நாங்க வந்திருக்கிறேன். லட்சுமி கண்ணை திறந்து பாருங்க. லட்சுமி இங்க பாருங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, விட்டுட்டு வந்துடுறேன். வீடு 10 காலத்துக்கு அப்பால இருக்கு. ஏன் அம்மா, அப்ப ரொம்ப தூரம். உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கிறது. லட்சுமி என்ன அவன் கூட உங்க வீட்டுக்கு வந்து தங்கி தகாரி விட்டு செல்லலாமா? எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? ஆமா. சரி வாங்க, அழைத்து சொல்லுங்க. சரி வருகிறேன். எந்தி அழைத்துக் கொள்ளி தன்னுடைய ஆகரத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகின்றார் இந்த லட்சுமி ஆகப்பட்டவன். வீட்டுல யார் இருக்கா? தாயானவள் இருக்கிறார். தாய் கிழவி மாறு எண்ணி இருக்கின்றார் சிவகாமி. ஆமா. இப்போது மகள் வருவாள், பணத்தை கொண்டு வருவாள் என்று சொல்லி வாசலையே பார்த்து கொண்டிருக்கின்றாள் இந்த லட்சுமி. அந்த நேரத்தில் வருகின்றாள் இந்த லட்சுமி. அம்மா மக்களே, மத்திய பக்கம் வாவா. அம்மா ஆட்டம் முடிஞ்சாடி? கடவுள் தரமா? இருக்கட்டும், ஆட்டம் முடிஞ்சா? முடிஞ்சு பாரு, பேசிட்டு இருக்காங்க பாரு. நான் சாமி வந்திருக்கிறாரே. சாமி 1 மணிக்குள்ளாடி வரும். அம்மா அந்த சாமி இல்லம்மா, சரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சாமி தான். நீ நாட்டியம் ஆடக்கூடிய நேரத்தில் பூசி வைத்தாரே சிவபாப்பா, சிவபாப்பாவுடைய மகன் வேற வேதியை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஓ லட்சுமி, என்ன
முடிச்சாலும் முடிச்சிருக்க முடியுங்க போதான் நீ முடிச்சிருக்க. என்னமா சொல்றீங்க? நான் முன்னால ஆடும்போது எனக்கு அவங்க தோப்பனாருக்கு ரொம்ப பழக்கண்டி. ஓ அப்படியா? அது காலைய நான் முடிச்சேன், கண்ணு குட்டி நீ முடிச்சிருக்க. சாமி நல்லா ஒட்டிக்கிட்டாரு. அவரு பெரிய ஆளி பணம் முடிச்சவரு. அவரை வெளியே வச்சு பேசுறது அவனுக்கு உள்ளுக்குள்ள கூடி சாமி அந்த கேமரா வாங்கிட்டு இருந்து. சாமி வாங்க சாமி வீட்டுக்குள்ள போகலாம். சாமி எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, வெளியில இருந்து எதுக்கு இப்படி பேன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள வாங்க சாமி என்று சொன்ன உடனே இந்த வேதியன் வேதவனுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்லயே ஒருத்தி இருக்காரு அம்மன்னு சொல்லி ஒரு நாளா திட்டி கூட்டு போலாம், இவ்வளவு பாசமா கூப்பிடுறாங்க நம்ம அத்தை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பஞ்சனி வெத்தனை செஞ்ச வருகின்றார். சரி சாமி பக்கமா அமர வைக்கிறீ. சரி அம்மா என்று பஞ்சனை மெத்தையிலே அமர வைத்து விட்டு சிவகாமியானவள் ரொம்ப களைப்பா வந்திருக்கிறார். அவளுக்கு அழகாக காராம்பாசு பால் கறந்து அப்படி பால் காத்து எடுத்து கொண்டு கொடுக்கிறார். சரி சரி எடி லட்சுமி அம்மா இந்த சாமியாருக்கு குடிக்க கொடுடி. அம்மா இது என்னது? பால் நாண்டி. சரி அம்மா. அவர் இப்போ ரொம்ப கரக்கத்துல வந்திருக்கிறாரு. சுவாமி நீங்க ரொம்ப மயக்கமா இருக்கீங்க. ஆமா இந்த பாலை குடிங்க சுவாமி. லட்சுமி பால் குடிக்கதானமா வந்திருக்கேன். கையால பால் கொடுத்த குடிக்க உடனே சொன்னா அப்படி லட்சுமி பால் வாங்கி அப்படி கொட கொடன்னு குடிச்சு குடிச்சிட்டான். பாலை குடித்து விட்டு சரி சரி இந்த லட்சுமி கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது. மயக்கமா இருக்குதா? ஆமா கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், இருந்துகிடுங்க. அந்த நேரத்தை நினைக்க நான் இந்த சிவகாமி ஆகப்பட்டவள் நம்ம மக பிடிச்சாலும் பிடிச்சா நல்லா புளியங்கப்பா பார்த்து பிடிச்சிருக்கிறான். பெரிய பணம் படைத்தவன். சரி செல்வந்தன். இவனை இடத்திலே வந்து பணத்தை கொடு என்றால் கொடுப்பானா? சும்மா இருக்க வேண்டும் போய் பொண்ணு கொடு பொருளை கொடுன்னு அவன் தருவானா? கொடுப்பான். அதுக்கு பேராசக்காரன் சொல்லி மனசு நினைச்சிருவான். ஏன்னா இந்த வேலை வேதியனோ நம்மளுடைய மகனுடைய அழகில் மயங்கி வந்திருக்கிறார். நம்முடைய மகளுக்கு இன்றைக்கு வரையில் இருக்கிற அழகு இருக்குது. அதாவது ஒரு பூவிலே தேன் இருக்கும் வரையில் தான் ஒரு வண்டானது அந்த பூவாரத்தை வைக்கும். சரி அந்த பூவிலே தேன் இல்லாவிட்டால் மறு பூவை தேடி சென்றுவிடும். நம்முடைய மகளுக்கு இன்னைக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, வயசு இருக்கு. நம்முடைய பிள்ளைய பார்த்து வர நாளைக்கு இவ்வளவு விட அழகான பொண்ணை பார்த்தான்னு சொன்னா நம்ம பொண்ணுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. சரிதான். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. ஆகவே இந்த வேதியன் வேதவனை நம்மிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் உள்ள பணத்தை எல்லாம் அபகரியம் செய்ய வேண்டும். என்ன செய்கிறார்கள்? இந்த சிவகாமியாகப்பட்டவர் எப்படியாவது கைவசம் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட மருந்துகளை சேகரிக்கிறார்? ஆடி ஒட்டி பின்தொடரி அன்படி சேனை ஒட்டி ஒத்த கல்வாடி விட்டாங்க வைத்த மருந்தை நரம்பு சாரானே மருந்தை தான் ஓட்டி பாடுபட்ட மருந்தை பாத்திரையில் நான் சேர்த்து சின்னையில் நான் அடித்தே சின்னையில் நான் அடித்தே நான் நடத்தி